ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம ரெட் டாட் சவுண்ட் சேனலில் இன்றைக்கி என்ன ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே யூசி ப்ரௌசர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியும். அதே மாதிரி தான் இப்போது நம்மளுக்கு யூசி ப்ரௌசர் தரப்பில் இருந்து புதுசாக ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் என்னென்னா யூசி டர்போ அப்படிங்கிற அந்த ஆப் தான். நம்ம இந்த ஆப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்க வால்பேப்பர் நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய ஆல்பமில் இருக்கிற வால்பேப்பரை நம்ம தேவைன்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் இருக்கிற ஒரு வால்பேப்பர் செட் பண்ணி காமிக்கிறேன். வால்பேப்பர் செட் பண்ணால் நல்லா இருக்குது. அதை நல்லா செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது பெரும்பாலும் நம்ம யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதை விட ஆனால் இதில் நிறையா ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. இது லான்ச் ஆகி ஒரு வாரம் தான் ஆகுது. நல்லா இருக்குது. யூசி ப்ரௌசரோட இது பெஸ்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு கீழே அந்த டீ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வரும். இதில் 5 விஷயத்துக்கு நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று நம்ம வீடியோஸு இல்லை ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இமேஜ் சர்ச் க்ரோமில் மட்டும்தான் இருந்து இப்போ இந்த ஆப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கியூஆர் கோடு நம்ம க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் நம்மளோட நெட் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு செட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஹைட்டில் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நீங்கள் அந்த ஹைட் பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்டு 2 தடவை டைப் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் பெர்மிஷன் கேட்கும், பெர்மிஷன் கொடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதோட ஒரு கொஸ்டின் கேட்கும். அதாவது நம்மளுக்கு பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா ரெக்கவரி கொஸ்டின் அப்படின்னு கேட்கும். நம்ம அதில் கொஸ்டின் 3 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கலர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு எனக்கு பிடிச்ச கலர் ரெட் அப்படிங்கிறதுனால ரெட் டைப் பண்ணி அது கன்ஃபார்ம் கொடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு வேளை அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு மறந்துடுச்சு அப்படின்னா அந்த ஆப் டிலேட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணாலே நம்மளுக்கு பாஸ்வேர்டு ரெக்கவரி ஆயிரும். இந்த பாருங்க நம்ம எல்லாம் செட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டு அப்படின்னா நம்ம இதில் வீடியோ இல்லை ஃபோட்டோஸ் நம்ம செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி தான் அந்த ஆப்பை நம்ம பயன்படுத்த முடியும். இன்னும் நிறையா வழிகள் இருக்குது. ரெண்டாவது செட் பண்ண பாஸ்வேர்டு நம்ம ரீசெட் பண்ணணும் அப்படின்னா மேலே 3 டாட் பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ரீசெட் பாஸ்வேர்டுன்னு வரும். அதை நீங்கள் கொடுத்து உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டு பழைய பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நீங்கள் புது பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ஆப் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதனால நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். மற்ற ஆப்பில் டவுன்லோட் பண்ண தேவையில்லை. நம்ம ரெண்டாவது பார்க்க ஒரு விஷயம் இமேஜ் சர்ச் பண்ணுறது. இமேஜ் வச்சு சர்ச் பண்ணுறது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோ தெரியுது. அதாவது ஏதாவது ஒரு ஃபோட்டோ, எக்ஸாம்பிளுக்கு இப்போ கொரோனா வைரஸோட ஃபோட்டோ இருக்குது, அதோட பேர் தெரியல அப்படின்னா நம்ம அந்த ஃபோட்டோவை சர்ச் பண்ணி அந்த இதில் டேக் பிக்சர் ஃப்ரம் ஆல்பம் இருக்குது. நம்ம ஃப்ரம் ஆல்பம் கொடுத்து அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அதோட பேர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னா கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுறது. இது என்னென்னா நம்ம ஒரு சிலருக்கு சீக்கிரட்டாக மெசேஜ் அனுப்பணும் அப்படி ஏதாவது பாஸ்வேர்டு ஏதாவது அனுப்பணும் அப்படின்னா நம்ம அதில் டைப் பண்ணிவிட்டு அந்த கியூஆர் கோடை அவங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டால் அவங்க ஸ்கேன் பண்ணால் அவங்களுக்கு அது காமிச்சிடும். மூணாவது நம்ம பார்க்க போகிற விஷயம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோடர். இது பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போது அடுத்தவங்க ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா அவங்ககிட்ட சென்ட் மீன்னு கேட்குற தேவையில்லை. நம்ம இதுக்கு தனியாக ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அப்படி இல்லைனா நம்ம ஜிபி வாட்ஸ்அப் அப்படி இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தான் நம்மகிட்ட டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ இந்த ஒரு ப்ரௌசர்னாலே நம்மளுக்கு நிறைய ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. நாம் கடைசி இந்த ஆப்பில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட இன்டர்நெட் ஸ்பீடை நம்ம இதில் டெஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஜியோ ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் எவ்வளோ நெட்வொர்க் ஸ்பீடு இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். அதாவது ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முதல் டவுன்லோடு எவ்வளோ ஸ்பீட் ஆகுறது அந்த ஸ்டேட்டஸை நம்மளுக்கு கொடுக்கும். ரெண்டாவது அப்லோடு எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்கும். இப்போ நம்ம ஏரியாவில் நம்மளோட நெட்வொர்க் ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு இப்போ டவுன்லோடு ஸ்பீடு 4.2 MB/s அப்படின்ட்டு இருக்குது. அப்லோட் ஸ்பீடு எப்படியுமே கம்மியாக தான் இருக்கும். அப்லோடிங் ஸ்பீடு 3.5 MB/s அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரீசெக் பண்ணோம் அப்படின்னா ரீஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு இன்னொரு செக் பண்ணி காமிக்கும். அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட செட்டிங்ஸ் அப்படி தான் பார்க்க போகிறோம். இது யூசி ப்ரௌசர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லாங்குவேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மெயினாக இருக்குது. இதில் நம்மளுக்கு இன்னும் தமிழ் கொடுக்கல. தமிழ் அப்டேட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய விருப்பம். இதில் நம்ம ஆப் அப்டேட் வந்திருக்கா அப்படி இல்லைன்ட்டு நம்ம இதிலே செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறையா செட்டிங்ஸ் மாற்றிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபேஸ்புக் கொடுத்துட்டு நம்ம ஸ்விப் பண்ணுறது கீழேருந்து மேலே ஸ்விப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹோம் பேஜ் போயிடும். ரைட்லேருந்து லெஃப்ட் கிளிக் பண்ணால் நம்ம பேக் வரும். அந்த மாதிரி ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நிறையா ஃபியூச்சர் இதில் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லா ப்ரௌசர்லேயுமே யூஆர்எல் லிங்க்கை டாப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ தான் நம்மளுக்கு புதுசாக இதில் கீழே, அதாவது கீழே கொடுத்து நம்மளுக்கு காப்பி பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு யூஆர்எல் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கீழே மாற்றி கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து மேலேருந்து கீழே நோக்கி ஸ்வைப் பண்ணாலே நம்மளுக்கு வந்து சர்ச் பார் ஓப்பன் பண்ணுற மாதிரி புதுசாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஆப் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ வர வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.